பாஜக கூட்டணியிலிருந்து திடீர் விலகல். மீண்டும் இந்தியா கூட்டணிக்கே வந்த நிதிஷ்குமார். பேரதிர்ச்சியில் மோடி. இந்தியா கூட்டணியில் இருந்து நிதிஷ்குமார் வெளியேறியிருப்பது அந்த கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. நிதிஷ்குமாரின் இந்த முடிவு காங்கிரஸ் கட்சிக்கும் கூட்டணிக்குள் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தலாம் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். மத்தியில் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் ஆட்சியிலிருந்து வரும் பாஜக வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணியை அமைத்தன. காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாடி, திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், ஐக்கிய ஜனதா தளம் என 28 கட்சிகள் இந்த கூட்டணியில் இணைந்துள்ளது. எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கும் பணியை முழு மூச்சாக முன்னெடுத்தவர்தான் நிதிஷ்குமார். அந்த வகையில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் முதல் கூட்டம் பாட்னாவில் நடைபெற்றது. இந்தியா கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீட்டு தொடர்பாக பேசத் தொடங்கிய போது பிரச்சனை தான் ஏற்பட்டது. இதனால் மம்தா பானர்ஜி மேற்கு வங்காளத்தில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்தார். மறுநாளே கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சியும் பஞ்சாபில் தனித்து போட்டியிடுவதாகவும் அறிவித்தது. இதன் காரணத்தினால் இந்தியா கூட்டணியின் எதிர்காலம் என்ன ஆகும் என அரசியலில் விவாதங்களும் அதிகரித்த நிலையில் கூட்டணியை உருவாக்கியதில் முக்கிய பங்கு வகித்த நிதிஷ்குமாரும் அந்த கூட்டணியிலிருந்து விலகிவிட்டார். இது இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு தன்னை முன்னிறுத்தவில்லை என்ற அதிருப்தியால் நிதிஷ்குமார் இந்த முடிவை எடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. பாஜகவுடன் இனி சேருவதற்கு பதிலாக உயிரை விடுவேன் என நிதிஷ்குமார் ஓராண்டுக்கு முன் பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஓராண்டில் தனது நிலைப்பாட்டை அப்படியே தலைகீழாக நிதிஷ்குமார் மாற்றியது இந்தியா கூட்டணி கட்சிகளை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. மறுபக்கமோ பாஜகவோ இந்தியா கூட்டணி உடைந்துவிடும் என்று சொல்லிக்கொண்டே வந்தது. அதேபோல தற்போது இந்தியா கூட்டணியில் இருந்து முக்கிய கட்சிகள் வெளியேறியிருப்பதை குஷியோடு ரசித்துக் கொண்டிருக்கிறதாம் பாஜக. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே எஞ்சியிருக்கும் நிலையில் நிதிஷ்குமார் தற்போது எடுத்துள்ள முடிவு இந்தியா கூட்டணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தலாம் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். மகா கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் வெளியே வந்த உடனேயே ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் மூத்த தலைவர் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்தார். இதையெல்லாம் மீறியும் பாஜகவுக்கு கடுமையான சவாலை அளிக்கும் விதமாக இந்தியா கூட்டணி தயாராகிவிடும் என்று அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகள் கூறி வருகின்றனர். இதற்கெல்லாம் முழுமையான விடை இன்னும் சில மாதங்களில் தெரிந்துவிடும் என்றும் அரசியலில் பேசப்பட்டு வருகிறது.